தென் மாவட்டங்களில் சுற்றுலாவை மேம்படுத்த ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து தொடர்பான பல்வேறு புதிய அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பெருநகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டினை குறைக்க 1125 மின் பேருந்துகள் வாங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டுக்கு உகந்த 750 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ, பேருந்து, ரயில் என மூன்றையும் ஒன்றிணைக்க பன்முக போக்குவரத்து முனையம் சென்னை கிண்டியில் 50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். சென்னை வண்ணாரப்பேட்டையிலும் இதேபோன்று பன்முக போக்குவரத்து முனையம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். போக்குவரத்து துறைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் மொத்தமாக 12,964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் 570 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 486 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் 2,200 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் கடைக்கோடி குக்கிராமங்களையும் சென்றடையும் வகையில் தரமான சாலை வசதிகளை உருவாக்கிடும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டு 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் 2,200 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். மேலும் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தொடர் பராமரிப்புக்கென ஒவ்வொரு ஆண்டும் மாநில நிதிக்குழு மானியத்திலிருந்து உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்து 25-26 ஆண்டிற்கு 120 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும். வேளச்சேரி பிரதான சாலையில் இருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலம் அமைக்கப்படும். ரயில்வே துறையுடன் இணைந்து கொருக்குப்பேட்டையில் சென்னை மாநகராட்சி சார்பில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும். ஒசூர் நகரத்தை ஒட்டி உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய ஒசூர் அறிவுசார் பெருவழித்தடம் அமைக்கப்படும். தென் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.